வணக்கம். நம்ம முந்தைய காணொலியில் என்ன பார்த்தோம்னா, மரச்செக்கு எண்ணெய் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 1ல் வந்து நிலக்கடலையிலேருந்து கடலை எண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இந்த பகுதி 2க்கு வந்திருக்கோம். அந்த பகுதி 1ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பகுதி 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா, அதே மரச்செக்கு அந்த சொசைட்டியில் தான் எள்ளுலேருந்து எப்படி நல்லெண்ணெய் தயாரிக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் நிறையா சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெளியிலேருந்து கொண்டு வர எல்லை தரம் பார்க்குறாங்க, தரமாக இருக்கா, இதுலேருந்து எவ்வளோ எண்ணெய் வரும் அப்படின்றது அவங்க அனுபவத்திலே அதை பார்த்து சொல்லிடுறாங்க. எள்ளு அதிகமாக மண்ணுக்குனால இது அப்படியே போட்டு ஆட முடியாது. இது படைச்சி தனியாக எடுத்து தனியாக தனியாக எடுத்து அதுவும் போட்டு அதை அரைச்சி வரணும் நல்ல எண்ணெய். அவங்க வாங்கிட்டு வர்றது ஒரு சில இதெல்லாம் இந்த மாதிரி தரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து அதை படைச்சி எடுத்துடணும், படைச்சி எடுத்தால் தான் கொஞ்சம் எண்ணெய் நல்லா வரும் அப்படின்றத அவங்களே சொல்லிடுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி படைக்கிறாங்க. சில பேர் வந்து அதை பார்த்து வாங்கிடுறாங்க, அந்த தரம் பார்த்து வாங்கி அவங்க பழகினவங்களுக்கு அது வந்து அனுபவமாக இருக்குது, அதனால சரியாக வாங்கிடுறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி படைக்க வேண்டியிருக்கு. எல்லாமே ஃபஸ்ட்டு அளவு எல்லாம் கரெக்டாக எடுத்து தான் பார்த்துக்கிறோம். பார்த்துட்டு எல்லாம் தகப்படும். இது மொத்தம் 15 கிலோ. எல்லாம் வந்து இப்படி செப்பை ஓட எடுத்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது உடனே வாங்கிடும். எல்லாம் வாங்கிட்டுனா கடைசியில் நம்ம கஷ்டப்பட முடியாது இருக்கும். இப்போ எல்லாம் ஃபுல்லாக கட்டலாம். ஒவ்வொரு செப்பும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி. இது வந்து 15 கிலோ வரைக்கும் செப்பு நல்லா கெப்பாசிட்டி இருக்கும். அதில் 15 கிலோ ஒரே இதில் கட்டிட்டோம். தண்ணி நம்ம தண்ணி ஊற்றலாம், இறங்கி ஊற்றலாம். நம்ம டேஸ்ட்டு தந்தாப்புல நம்ம வந்து தண்ணி தான் ஊற்றணும். அது வந்து கருப்பட்டி வெல்லம். கருப்பட்டி பண்ணாலும் போடலாம், எல்லாம் போடலாம். கருப்பட்டி வெல்லம் சேர்ந்து போட்டோம்னா 3 மாதம் தான் நாங்கள், இல்லைன்னா எண்ணெய் கழிச்சிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கருப்பட்டி மட்டும் ஃபுல்லாக போட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் நாங்கள் எல்லாமே சேர்த்து போடுறதுனால 3 மாதம் தான் சரினா என்ன கழிச்சிடும். இல்லை இப்போ 15 கிலோவுக்கு வெல்லம் எவ்வளோ போடணும், கருப்பட்டி எவ்வளோ போடணும்? கருப்பட்டி மட்டும் போட்டால் 3 கிலோ போடலாம், வெல்லம் சேர்ந்து போட்டால் 2 கிலோ 2.5 கிலோ மட்டும் போதும். இதில் நம்ம இன்னொன்று ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வாடகை நல்லா இருக்கும், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், ஏலக்காய் புட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அவங்க கொண்டு வரதான் அப்படியே நீங்கள் ஆட்டி கொடுத்துருவீங்க. 15 கிலோ செல்லம் போட்டிருக்கோம். 1 கிலோ கருப்பட்டி வெல்லம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கடைசியாக இது ஒரு செட்டை ஆட்டுறதுக்கு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளோ எண்ணெய் வருதுன்ட்டு. ஒவ்வொரு எண்ணெய் பொறுத்து எண்ணெய் வரும். மேக்ஸிமம் 15 கிலோ போட்டோம்னா ஒரு 6 லிட்டர் எண்ணெய் வரும். இந்த எண்ணெயில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். வெல்லமும் கருப்பட்டியும் சேர்ந்து போட்டோம்னா எல்லாம் வந்து கெட்டு போயிடும் சீக்கிரமாக. 3 மாதம் தான் அதோட இட்லி. கருப்பட்டி மட்டும் போட்டோம்னா அதோட இட்லி வந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இயற்கை தயாரிக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம வெள்ளத்துக்கெல்லாம் கருப்பட்டி சேர்த்தோம்னா 6 மாதம் வரைக்கும் தாங்கும். செக்கு எண்ணெயை பற்றி நிறையா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குல்ல, அதுக்காக கேட்குறேன். அதாவது இது தெரியாது. செக்குனா இந்த செக்கில் ஆட்டோம்னா இந்த கப்பா செக்குன்னு ஒரு செக்கு இருக்கு, இரும்பு செக்கு. அதை விட இதில் வந்து எண்ணெய் கம்மியாக தான் வரும். ஆனால் அதை விட இதில் வந்து சத்து அதிகம். இதில் வந்து நம்மளுக்கு எண்ணெய் கம்மியாக வரும், எல்லாமே தான் இருக்கும். ஆனால் இதில் சத்து அதிகம். அது வந்து எண்ணெய் கூட வரும், சத்துக்கள் அந்த கம்மி. சத்தே கிடையாது அதில். அது வந்து எள்ளு வரும்போதே எண்ணெய் வந்துடும். இதில் வந்து எல்லாம் நல்லா சக்கையாக புழிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த செக்கில் வந்து எண்ணெய் வரும். அந்த சத்துன்றதே வந்து அந்த மெதுவாக ஆட்டுறதுல தான் இருக்குது, அப்படி தானே சொல்கிறீங்க? ஆமாண்ணே. அதெல்லாம் வச்சு என்ன கீட்டு வரும், நம்ம கை வச்ச முடியாதெல்லாம் கீட்டு ஏறி அந்த சட்டத்தில் இது பண்ணுவோம். நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஆட்டு ஒரு 2 நாள் வாட்டருக்கு மொட்டை மாடியில் வெயில் வச்சு கொஞ்சம் டேஸ்ட் இல்லாதவங்க டேஸ்ட்டுக்கு கருப்பட்டியை கரைஞ்சி மொட்டை மாடியில் 2 நாள் வச்சு நல்லா மண்டி ஃபுல்லாக கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும். எள்ளு புண்ணாக்கு வந்து இப்போ நான் வாங்கினோன்னா இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்க? எள்ளு புண்ணாக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 30 ரூபாய் கிலோ. கிலோ 30 ரூபா. இது வந்து அவங்க கூலி காசுனால இந்த புண்ணாக்கு நாங்கள் எடுத்துக்கிடுவோம். அவங்க யூஸ் 2 பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எள்ளு புண்ணாக்கு வந்து விசாரிச்சு
அதிகமாக இருக்கிற மாட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. மிச்சப்படி எள்ளு புண்ணாக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. நிலத்துக்குலாம் போட மாட்டாங்க, கடலை புண்ணாக்கு மாதிரி. கடலை பருப்பு, கடலை புண்ணாக்கு, இது தேங்காய் புண்ணாக்கு மட்டும்தான். எள்ளு புண்ணாக்கு வந்து மாட்டு இருக்கிற மாடு மட்டும் யூஸ் பண்ணலாம். மிச்சப்படி வேறு எதுவும் கிடையாது. நம்ம எள்ளு பொடி அரைக்கிறோம் பார்த்தீங்களா? ஆமாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி அந்த மாதிரி. இட்லி பொடி எள்ளு பொடின்னு சொல்லுவாங்களா, அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு புண்ணாக்கா வேறு புண்ணாக்கு வந்து மாட்டு புண்ணாக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக பயன்பாடு இருக்கனால ரேட்டு கம்மியாக போகுதா? அது எப்படி? ஆமாம், இது எள்ளு புண்ணாக்கு வந்து வேறு எதுக்குமே கிடையாது. இந்த 2 பயன்பாடு தான், வேறு எதுக்குமே கிடையாது. அதனால எள்ளு புண்ணாக்கு ரேட்டு கம்மியாக தான் போகும். நீங்கள் எவ்வளோ கிலோனாலும் வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட? எவ்வளோ கிலோனாலும் வாங்கிக்கலாண்ணா. இப்போ நீங்கள் இளம் தலைமுறையாக இருக்கீங்க, யூத்தாக இருக்கீங்க. இப்போ இது பண்ணுறது யாராவது ஒரு ஆள் இப்போ எடுத்து பண்ணணும், ஓனாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏன்னா இப்போ இருந்த ஒரு கஷ்டம் தெரிஞ்சிருக்கும்ல, இல்லை உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நான் வந்து எலக்ட்ரிஷியன் வேறா. சரி. அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாதனால இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு. இது வந்து நம்ம பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு நான் ஒரு மூட்டை செக்கு கடலை பருப்பு பண்ணோம்னா 6 செட்டு. 6 செட்டுன்ற போது கிட்டத்தட்ட நம்ம இப்படியே செட்டு சுற்றி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறதுக்கு சமம். அது ஒரு நல்ல எக்ஸசைஸு, அது ஒன்று. அது போக இது வந்து உடம்புக்கு நல்லது. எல்லாமே இயற்கை தான், எதுவுமே செயற்கை கிடையாது. நம்ம அந்த காலத்து கல் மரம் இதில் தான் ஆடும். வேறு எந்த கிடையாது. வேலைலாம் போட்டு என்ன வந்ததுமே இந்த 2 இதில் தான் வருதே தவிர வேறு எந்த விதமான பொருளும் உள்ளே கிடையாது. என்ன வந்து அந்த பைப்பில் வந்துடும். இல்லை, அவங்க வைக்க விரும்பணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது இந்த வாகை மரம், இந்த கல் இதெல்லாம் வந்து இப்போ ஈஸியாக கிடைக்குதா? முந்தி மாதிரி கிடைக்கல. அந்த காலத்தில் ஏதாச்சும் ஒரு கிராமத்து பக்கம் எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க செட்டு ஓட்டினவங்க. அங்கிட்டிருந்து நம்ம தேடி பிடிச்சி அலைஞ்சு வாங்கணும். இதை நம்ம இப்போ தான் செய்யவும் முடியாது. பழைய கல் தான் கிடைக்கும். அதனால தான் எல்லாம் இப்போ அந்த செஞ்சுக்கலாம். இந்த கல் வந்து பழைய கல் தான் இருக்கும். இப்போ உள்ள ஆசிரியர் இந்தி டாக்டர் காலத்தில் வேலை பார்த்த யாருமே இப்போ அந்தளவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. நம்ம சோம்பேறி ஆகிட்டோம். அதனால் நம்ம அந்தளவுக்கு வேலை பார்க்க மாட்டோம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறேன்றீங்களா? அப்போ உங்களுக்கு டயர்ட்னஸ்லாம் எப்படி இருக்கும்? ரெஸ்ட் எதாவது எடுக்கிறீங்களா? இல்லை, நடந்துக்கிட்டே இருக்கும்ல நம்ம உடம்பு. தெரியல. இப்படி இது பண்ணிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் என்ன வர மாதிரி தான் நம்ம ரெஸ்ட் ஃப்ரீயாக தான் சுற்றுவோம். இங்கே என்னென்ன எண்ணெய்லாம் பண்ணுறாங்க? எள்ளு, கடலை பார்த்தோம். எள்ளு கடலை மட்டும்தான் இங்கே பண்ணுவோம். மிச்சது எல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. ஏன்னா நம்ம கடலை பருப்பு வந்து தனியாக மாட்டு கொடுக்குறதுனால தேங்காய் ஆட்டோம்னா அது மிக்ஸ் ஆகிடும். ஒரே கலராக இருக்கனால பின்னாடி இப்படி அடிக்க வைக்கிறோமா, அது மிக்ஸ் ஆகிடும். நம்மளுக்கு எது இருக்குன்னா தணிக்க முடியாது. அதனால தேங்காய் ஆட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த செட்டில் தேங்காய் ஆட்டலாம், எல்லாமே ஆட்டலாம். ஆனால் நாங்கள் ஆட்ட மாட்டோம். பின்னாடி மிக்ஸ் ஆகிடும். அப்போ இதில் என்னென்ன எண்ணெய்லாம் ஆட்டலாம் சொல்லுங்களேன்? தேங்காய், கடலை, தேங்காய், எள்ளு, வேப்ப புண்ணாக்கு ஆட்டலாம், ஆம்பனை காட்டலாம், முருங்கை விதையில என்ன எடுக்கலாம், நம்ம மெடிசன் தேவை அது ஆட்டலாம். எல்லாமே ஆட்டலாம். ஆனால் நாங்கள் இதில் ஆட்ட மாட்டோம். வேப்பெண்ணெல்லாம் ஆட்டிட்டா வேப்பெண்ணெய் மட்டும்தான் ஆட்டணும். ஒரு மாதிரி வாடை அடிக்கும்ல? ஆமாம், வாடை அடிக்கும். அடுத்து சாப்பாடு எண்ணெய் யூஸ் பண்ண முடியாதா? ஆமணக்கு எண்ணெய்ன்றது வந்து விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்களா? அதானே? ஆமணக்கு எண்ணெய் தான் விளக்கு. உங்களுக்கு சேல்ஸ்லாம் எப்படி இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள். சேல்ஸ்
எங்கள் அப்பா தான் சேர்த்து எல்லாமே பண்ணுவாங்க. இது மொத்தமாக தான் இந்த டின்னு வச்சுருக்கோம், நாங்கள் ஆட்டிட்டு வச்சுருக்கோம். இது மொத்தமாக தான் எங்கள் அப்பா சேல்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா வந்து சில்லறை வியாபாரம் பண்ணுறது இல்லை, மொத்தமாக டின்னு கணக்கில் தான் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு டின்னுனா எத்தனை லிட்டர் வருது? 15 லிட்டர் வரும். 15 லிட்டர் எவ்வளோ? 15 கிலோ கணக்கு தான். கிலோ கணக்கில் வரும். 15 கிலோ கணக்கில் வரும். இல்லை கிலோவுக்கு 1 லிட்டர் இருக்குமா எப்படி அது? கிலோவுக்கு 1 கிலோ என்ன வாங்குறதுன்னா லிட்டர் வந்து 900 ml. 1100 ml வரும் கிலோ கணக்கில். 100 அதிகமாக தான் இருக்கும். லிட்டருக்கு 100 அதிகமாக கணக்கில் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம லிட்டர் கணக்கில் வாங்கினோம்னா கிலோ கம்மி. நீங்கள் கேன் வாங்கி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் கிலோ இவ்வளோ போட்டிருப்பாங்க, நெல் இவ்வளோ போட்டிருப்பாங்க. 1 கிலோ போட்டிருப்பாங்க 950 ml கேனோட அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. எப்படி இப்போ கொண்டு வந்து ஆட்டுறாங்கல்ல, இப்போ ஆட்டுறப்போ வந்து உங்களுக்கு எப்படி நாங்கள் கால் பண்ணிட்டு வரணுமா இல்லை நிறைய பேர் இருப்பாங்க, அது எப்படி டைமிங்கு எப்படி சொல்ல முடியாது? ஃபோன் போட்டு வாரம்பாங்க. நாங்கள் எப்போவுமே இங்கே தான் இருப்போம். இப்படி இந்த இலக்கு கடலுக்கு வர்றவங்க கடலை போட்டு நாங்களும் தனியாக வச்சு சேல்ஸ் பண்ணுறோம். ஆடிட்டு கூட யார் வந்தாங்கன்னா நாங்கள் நேரம் அது என்னட்டு அந்த ஆடிட்டு சும்மா வந்தாங்கன்னா அதுக்கு தந்தப்பில் அந்த சும்மா தோண்டி வச்சுட்டு அதுக்கடுத்து அவங்க கொண்டு வந்து ஆட்டி கொடுப்போம். எப்படினால ஒரு நாள் வந்து இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் வரணும், அப்படி தானே? ஆமாம், இந்த மாதிரி ஒரு செக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முன்னபடியே சொல்லிட்டீங்கன்னா அது தந்தப்பில் இது பண்ணிடுவோம். நேற்று நைட்டு அவங்களுக்கு ஆட்டுறது சரி, எதுக்கு நைட் டைத்தில் ஆட்டிட்டுனா அப்படி போயிட்டோம். இப்போ அப்படி யாராவது வர்றாங்க, இப்போ ஆட்டணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நேரம் இருப்பீங்க டைமிங்? நாங்கள் டைமிங் வந்து மேக்ஸிமம் 6 மணி வரைக்கும். காலையில் 7 to சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் கொண்டு வரதை பொறுத்து இருந்துச்சுன்னா முன்னப்பினா ஒரு 8 மணி அந்த டைத்தில். எள்ளில் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இது கொஞ்சம் இன்னும் நல்லா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது மாதிரி நாங்கள் இப்போ வாங்கணும், பார்த்து வாங்கணும்னா அதில் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? எள்ளு பார்த்து வாங்குறது அது எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லுங்கள். லயன் எள்ளுன்னு ஒரு எள்ளு இருக்குங்க. சரி. அந்த எள்ளு போட்டோம்னா நல்ல எண்ணெய் வரும், புண்ணாக்கு கம்மியாக வரும். இப்போ 15 கிலோ எள்ளு போட்டுக்கோம்னா இதில் வந்து 6 கிலோ வரும் ஒரு நம்பிக்கை. 7 கிலோ புண்ணாக்கு. ஒவ்வொரு இதில் வந்து கம்மியாக வரும். அது மாதிரி எள்ளு நல்லா காய போட்டு நல்லா வச்சுக்கணும்னா அதுக்கு தந்தாப்புல. இப்போ இதுனா இங்கே பக்கத்தில் வந்து எங்கெல்லாம் கிடைக்கும்? ஆனால் இதில் லைன் எள்ளுன்னே கேட்டு வாங்கணும். ஆமாம், லைன் எள்ளுன்னு கடையில் எல்லாம் பைசா கடையிலும் கிடைக்கும். ரேட்டு கூண்ண எள்ளு. அதான் அவங்க சொன்ன அந்த 120 130 அந்த சொன்னாங்க. அந்த வெளியில வந்து அந்த வாகை மரம் வச்சிருந்தாங்க, அதை நம்ம தூக்கி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி பார்த்தோம். ஒரு சிலர் தூக்க முடிஞ்சுச்சு, ஒரு சிலர் தூக்க முடியல. சரி, நம்ம அடுத்ததை கூட முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொன்று வச்சுருந்தாங்க அது வெளியில், அதை போய் முயற்சி செஞ்சு பார்த்தோம். ஆனால் அந்த வாகை கூட கொஞ்சம் கனம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இது கொஞ்சம் கனம் அதிகமாக இருக்குது. இது வந்து தூக்க முடியான்னு பார்த்து இதையும் தூக்கி பார்த்தோம், தூக்க முடியல. இதை வந்து ஒரு சில பேர் 2 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு ஏதாவது மாற்றுறதுக்காக ஒரு ஸ்டெப்னி மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறாங்க, இதை தான் அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆட்டம்போது கடலை கம்மியாக அப்படியே கடலை எண்ணெயாக வரும். அப்படி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா வரும். இன்னும் நிறையா வந்துச்சுன்னா எண்ணெய் கம்மியாக வரும். நம்ம பாதியிலே நிறைய போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெய் வராதுல்ல. அவ்வளோதானா? இதை திருப்பி போடுவீங்களா? இந்த போட்டதான் ரொம்ப இருக்கு அப்படின்னாக்கா, ஆனால் நம்மளால தட்ட முடியாது. தள்ளிக்கிட்டு
வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 4 வருஷமா. 4 வருஷமா. அந்த எண்ணெய் வெளியில் வருதுல, அதை நம்ம பார்க்குறோம். அந்த கம்பி ஒன்று வச்சுருக்காங்களா, அந்த இதை வச்சு தான் அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்க. அதை எடுக்கிறவனையுமே எண்ணெய் நல்லா வெளியே வர்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த கடப்பாரை பயன்படுத்தி தான் அவங்க இது எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. ஏன்னா அதை பயன்படுத்தி எடுக்கும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த கடலை எண்ணெய் பார்த்தோம்னா அதுலேயுமே இது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த வாகை மரம் எல்லாமே வந்து மரம் சொல்கிறாங்க. ஒன்ஸ் லேசாக மிஸ் ஆச்சுனாலும் கை நம்மளுக்கு நல்லாவே அழுத்திடும். ஏன்னா அந்த வாகை மரமும் கனம் அதிகம், அதுவும் போக இது கல்லுன்றனால கை பார்த்து பண்ணணும். அப்படின்னால கடைசியில் வந்து இந்த கடப்பாறையை தான் பயன்படுத்துகிறாங்க எல்லா இடத்துலையுமே. அடுத்து வந்து இந்த கருப்பாக இருக்குது, இதுதான் வந்து அந்த எள்ளு புண்ணாக்கு. அந்த எள்ளு புண்ணாக்கையும் நம்ம தொட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த நல்லாவே பெய்யுது. இது எள்ளு புண்ணாக்கு நல்லாவே இருந்துச்சு, ஈரமாக இருந்துச்சு. சாக்கில் கொண்டு வராங்க மூடையா, 15 கிலோவோ இல்லை 30 கிலோவோ, அதாவது 2 மடங்கு சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி சாக்கில் கொண்டு வராங்க. கூடவே தூக்குவாளியும் கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில்லர் இதில் கொண்டு வந்துடுறாங்க. அதை சல்லடை எல்லாமே அவங்க இங்கே வச்சுருக்காங்க. அந்த வாளியில் அவங்க அந்த எண்ணெய் ஊற்றுனதை அவங்க அந்த சல்லடையில் அந்த சலிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது கொஞ்சம் நம்ம ஸ்பீடு பண்ணியிருக்கோம், நல்லா ஸ்பீடாக தெரியுது. அந்த சல்லடையை சலிக்கிறாங்களா, அந்த சல்லடையில் சலிச்சு எடுக்கிற அந்த கருப்பாக இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம எள்ளு புண்ணாக்குன்னு சொல்கிறோம். அந்த எள்ளு புண்ணாக்கு அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதை தான் புழிஞ்சு எடுக்கிறாங்க. அந்த புழிஞ்சு எடுக்கிறதுல எண்ணெய் இப்போ இந்த ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர்னு சொல்கிறாங்களா, அந்த 15 கிலோவுக்கு அதை வந்து இவங்க தூக்குச்சீட்லேயே வாங்கிட்டு போயிடுறாங்க, வடிகட்டுறாங்க. அப்போ அதை வடிகட்டினா தான் பார்த்தோம்ல, அதை தான் சரி சும்மா நம்ம ஒரு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த எள்ளு புண்ணாக்கு அவங்க வந்து அதை புழிஞ்சு வச்சாங்களா, அந்த இதுதான் இது. இது அப்படியே சாப்பிடலான்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னாங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம், அருமையாக இருந்துச்சு. அப்படியே நம்ம அந்த எள்ளு மிட்டாய் சாப்பிட்டோம்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் இனிப்பு, அந்த கருப்பட்டி இதெல்லாம் போட்டிருக்காங்களா, அதனால கொஞ்சம் இனிப்பு இருக்கனால எள்ளு மிட்டாய் ருசி இருந்துச்சு. புழிஞ்சு வச்சிருக்காங்களா, அதை தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பாருங்க. எள்ளு புண்ணாக்கு செமையா இருக்கு. சொல்லுங்க. எள்ளு புண்ணாக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இட்லி பொடி ரெடி பண்ணிக்கலாம், நல்லா புட்டை வச்சுக்கலாம், நல்லா கருப்பட்டி போட்டு நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காய வச்சு எத்தனை வேணுக்கும்? 2 நாளுக்கும் 1 நாள் போகும். 1 வாரம் வெயில் நல்லா இருந்தால் நல்லா தெளிவாக கலரில் நல்லா 1 வாரம் கம்பெனிமா 1 வாரம் இருக்கணும். இப்போ நைட் எடுத்து முடிச்சுக்கலாம். மூடி வச்சுருவோம், காலையிலேக்கு எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி இப்படி வெயிலில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா தெளிவாகிடும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பாக இருக்கு. இது தெளிவாகவும் அப்படியே அந்த இது பூரா உருகிடும், உருகி அப்படியே நல்லா தெளிவாக ஆயிரும், படிஞ்சிருமா அப்படியே? நல்லா மழை வெஞ்சா மூடி வச்சு எடுத்து வச்சுருவோம், வெயிலில் போய் காய வச்சுருவோம். 1 வாரத்துக்கு 1 வாரம் வச்சுருந்தோம்னா நல்லா தெளிவாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கெமிக்கல் சேர்க்க வேண்டாம், எதுவுமே கிடையாது, சேர்க்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். ஊற்றி சாப்பிடலாம், நல்லா இப்போ இந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட நல்லா இருக்குமா? என்ன நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சோறு நல்லா கொலைய வச்சு இந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வருஷமா நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். நல்லா இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஊற்றிக்கலாம், அதே மாதிரி பிறந்த பிள்ளைங்களுக்கு நம்ம தலைக்கு போனாலும் கூட நல்லா ஊற்றி அந்த எண்ணெயை நல்லா பிள்ளைங்களுக்கு தேய்ச்சி விட்டா நல்லா சூடு இது நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்லது, இது கண்ணுக்கு ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு செகண்ட் இது வந்து தனியாக எந்த ஒரு கலப்படம் இல்லாதது கருப்பட்டி வெல்லம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றோம். நீங்கள் எள்ளு எங்கே வாங்குறீங்க இப்போ? 15 கிலோனா இதில் காட்டில் கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு விவசாயிட்ட வாங்குவோம். விவசாயம் பார்க்குறவங்கள்ட்ட நேரடியாக வாங்கிடுவோம். கிலோ 100 ரூபா, 130 ரூபா, 150 ரூபா, அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ரேட் போட்டு 150 ரூபா 130 ரூபான்னு வாங்குவோம். இதுக்கு வந்து எள்ளு வந்து கருப்பு எள்ளு தான். ஆமாம், எள்ளு வந்து கருப்பு எள்ளு தான் நல்லாயிருக்கும். அதான் பிள்ளைகளுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்கு சரி. வந்து தனியாக ஒரு ஃபில்ட்ரேஷன் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணி அவங்க அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கொண்டு போய் கொடுத்து ஆட்டுறோம் அப்படின்றது பட்சத்தில் இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு கேன்லையோ இல்லை அந்த தூக்குவாளிலையோ வாங்கிட்டு போகிறாங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு 10 நாளைக்கு அப்படியே வச்சிடுறாங்க. அந்த தூக்குவாளி வாங்கிட்டு போடுறவங்க திறந்து வச்சிடுறாங்க, வெயில் வந்து நேரடியாக படணுன்ட்டு. இந்த கேனில் வாங்கிட்டு போடுறவங்க வந்து கேன்காரங்களும் அப்படியே வெயிலில் வச்சிடுறாங்க. அது ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். சரிங்க, 2 இதையும் பார்த்துட்டோம், கடலை எண்ணெயும் பார்த்துட்டோம், நல்லெண்ணையும் பார்த்துட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு போக மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த வாகை மரத்தெல்லாம் எடுத்தாங்க.
அந்த வாகை மரத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த கல் எப்படி தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் டப்பா செக்குன்னு சொன்னாங்க, அந்த டப்பா செக்கு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வந்து இதில் கொடுக்க முடியல. காணொளி பகுதி 3ல் வந்து அதை கொடுக்கலான்னு இருக்கோம். சீக்கிரமே அதை நான் அந்த காணொளியை நான் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.